திக்பாய்ங்கிற ஒரு இடம் இருக்கு. இது இந்தியா மற்றும் மியான்மர பார்டர ஒட்டுன ஒரு சின்ன ஒரு ஹேபிடேஷன். இந்த இடத்துல இருந்து தான் நெறையா தீவிரவாதிகள், அதாவது மியான்மர்ல ஏற்கனவே பல தீவிரவாத குழுக்கள்லாம் இருக்காங்க. அவங்க அடிக்கடி இந்தியா பார்டர கிராஸ் பண்ணி இந்தியாக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மியான்மரே போயிடுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்துன்னு ஒரு ரிபல் குரூப் இருக்கு. இந்த குரூப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அட்டாக் பண்ணிட்டு போகும். அவங்களுடைய ட்ரெய்னிங் பேஸ குறி வச்சு தான் இந்தியன் ஆர்மி வந்துட்டு, அங்க ஒரு ட்ரோன் அட்டாக்க ப்ரிசிஷனான அட்டாக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த இடத்துல 10க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்னிங் பேஸே வந்துட்டு முற்றிலும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதேபோல இந்த நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து மற்றும் திரிபுரா டைகர்ஸ்ல பல இனக்குழுக்கள்லாம் இருக்கு. அவங்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷா இருக்கட்டும், இல்ல தின்சுக்கியா இருக்கட்டும், இதே போல வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள அசாம் ரைஃபிள்ஸ் மற்றும் இந்தியன் ஆர்மியோட வாகனங்கள்லாம் எங்க செல்லுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆம்புஷ் மூலியமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. பல பேர் செத்தும் போயிருக்காங்க. கடந்த மாதம் கூட அசாம் ரைஃபிள்ஸ்